ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஷேச்சாருஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 40 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பத்தை தேங்காவை துருவி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ½ ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 70 கிராம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இது கூட சேர்ந்து கலந்து வச்சுக்க வேண்டியது தான். கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு வாணல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் சாந்தை ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும்போது அது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. மீன் குழம்புல இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 7 பூண்டு பல்லை தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைங்க. கொதித்து குழம்பு நல்லா கெட்டியாகும். கெட்டியாகிற சமயத்தில் நம்ம மீனை போட்டு அதை இறக்கிடலாம். இந்த மீன் குழம்புல எல்லா மீனையும் போடலாம். இந்த மீன் தான் போடணும்னு இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். மீன் வந்ததுக்கப்புறம் நம்ம கடாயை எடுத்து வச்சுருங்க. இந்த குழம்புல ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்ப்பாங்க. அது என்னதுன்னா வெந்தயம். வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை நல்லா தூளாக நுணுக்கி வச்சுக்கணும். தீஞ்சிடக்கூடாது. நல்லா லோ சிம்மில் வச்சு கிளறுங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை நுணுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கூட 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு தாளிங்க, இல்லைனா கருகிடும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இதை நம்ம குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரணும் வெங்காயம். அதுக்கப்புறமா எடுத்து ஊற்றிடுங்க குழம்புல. இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். குழம்பை இறக்கி தாளித்து முடிச்சதுக்கப்புறம் இதை சேருங்க. அதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. இந்த பொடி தான் இந்த குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும்.
எல்லாருமே ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெந்தய பொடியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவே மணமாக இருக்கும் குழம்பு. எல்லாருமே தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நார்மலாக தான் குழம்பு வைப்பாங்க. இந்த மாதிரி குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.